ஹாய் ஃப்ரெண்ட், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ரோஸ் கேரளா சிக்கன் செய்ய போகிறோம். இது 4 வெங்காயத்தை நான் பொடிசாக நறுக்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு கை தேங்காய் பூவும் அதிலே போட்டு நல்லா வதக்கி எடுங்க. 4 ஊசி மிளகா நறுக்கிடுங்க. இஞ்சி பூண்டு திக்காக இது சின்ன பாலில் ஒரு அரை பால். அதுக்கப்புறம் கருப்பில் ஒரு பால். பார்த்தீங்கன்னா இப்போ அரை கோழிக்கு அளவுக்கு தான் நம்ம செய்கிறோம். பட்டை மிளகாய் தூள் பாபாஸோட இதில் ஒரு கரண்டி. மல்லித்தூள் இந்த கரண்டியில் 1.5 கரண்டி. கரம் மசாலா இந்த கரண்டியில் அரை கரண்டி கரம் மசாலா. பிளாக் பெப்பர் இந்த கரண்டியில் அரை கரண்டி. மஞ்சத்தூள் இந்த கரண்டியில் அரை கரண்டி. நல்லா போட்டு கிண்டிட்டு தக்காளி பார்த்தீங்கன்னா 5 தக்காளி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா திக்காக அரைச்சிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட், இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கப்பில் வந்து அரை கப் தண்ணி மட்டும் தான் ஊற்றணும். இந்த சிக்கனுக்கு வேறு தண்ணி ஊற்றக்கூடாது. நம்ம சிக்கனை போகிற பாருங்க, நாங்கள் வந்து நல்லா வந்து உருண்டு வந்துருச்சு. இப்போ சிக்கனை போட்டு நல்லா கிளறுங்க. பார்த்தீங்கன்னா நல்லா மசாலா வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ரொம்ப உப்பு போட்டுறாதீங்க. ஒரு 3/4 கரண்டி போடுங்க. 10 அப்புறம் போட்டுக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட், கேரளா சிக்கன் ரோஸ்ட் ரெடி. பாருங்க, குழம்பு பார்க்கவே நல்லா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம மல்லித்தாள் போடுறோம். பாருங்க, மல்லித்தாள் போடுங்க. போட்டுட்டு நல்லா கிளறிட்டு இந்த சிக்கனை வந்து கறிலாம் வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சும்மாவே சாப்பிடலாம். கேரளா சிக்கன் ரோஸ்ட் ரெடி. ரெஸ்டாரண்ட் ராஜேஷ் இப்போ